ஸோ நேத்தி என்ன டே? கையில் இருக்கிற காசு எப்படி ஒரு வாரத்துக்குள்ள காலியாக போயிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படி முடிவு பண்ணி நாங்களாம் பிளான் பண்ணி போன படம் தான் எஸ் பிடி சார். அண்ட் மூவி எப்படி அப்படின்னா, இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நான் சொல்லிடுறேன். குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த மூவிக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போனோம் அப்படின்னா படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், நம்மளும் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்த ஃப்ரெண்டு அடிக்கடி தூங்கிட்டு தான் இருந்தாரு. நான் தான் அவர் அடிச்சு எழுப்பிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அதுக்குன்னு படம் ரொம்ப மொக்கே அப்படின்னு கேட்டால் மொக்கலாம் இல்லை, ஒரு ஓகே ரேட்டடான ஒரு கதை தான். இது வரைக்கும் ஹிப்பா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த படங்கள்ல இந்த படம் ஓகே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தை பற்றி கான்செப்ட் வச்சு படம் எடுப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம டேரக்டர்ஸ் கையில் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஓகே. படத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணதை விட படம் முடிஞ்சு நாங்கள் வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக மாலில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.